அதையும் இதையும் நாடுகிறார். மனிதா வந்துவிடு, இயேசுவின் பாதம் சேர்ந்துவிடு, புதிதொரு வாழ்க்கை துவங்கிவிடு, பழையன எல்லாம் கழிந்துவிடு. மரணம் ஒன்றை சந்தித்தார், மறுபடி வாழ எழுந்திடுவார். வேகம் விட்டு உயிர் போனார், இயேசுவின் கருத்தில் நீ இருப்பார். மனிதா வந்துவிடு, இயேசுவின் பாதம் சேர்ந்துவிடு.
வெண்மீனின் கூட்டமே வானில் என்ன ஆட்டம், உன்னை பார்த்து நானும் ஆடிடவா ஆட்டம். தேவாதி தேவன் பூமி வந்தார், ராஜா ராஜன் மண்ணில் வந்தார். இது என்ன விந்தையோ, நான் என்ன சொல்வேனோ. ஆடுங்கள் பாடுங்கள் கை தாளம் போடு. வெண்மீனின் கூட்டமே வானில் என்ன ஆட்டம், உன்னை பார்த்து நான் ஆடிடவா ஆட்டம். எல்லாவற்றையும் சந்தித்தேன். இதன் நிமித்தம் ஒரு நாளைக்கு 3 கோயில் இல்லை 4 கோயில் தினம் போவேன். ஆனா எந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் போயிருக்கும். எந்த ஒரு சமாதானமும் கிடையாது, ஒரு சந்தோஷமும் கிடையாது. இதை தேடிதான் நான் போனேன். போய் கல் மண், அது கடைசியில் ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் அது கல் இது மண்ணு அப்படிங்கிற உணர்வுள்ள இருக்கிற எனக்குள்ள வந்துச்சு. நான் வந்து என் வீட்டில் ஒரு சிலைகள்லாம் இருக்கும், நிறைய வச்சிருப்பேன். அதுக்கு டெய்லி பால், சந்தனம், இளநீ, தயிர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி அழகு பார்ப்பேன். அப்படி ஒரு எனக்கு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஆசை. அதுல இருந்து அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அது ஒண்ணா என்னுடைய பக்கத்து வீட்டுல ஒரு சகோதரி, ஏக்கா நீங்க இவ்வளவு நாள் வணங்கியதெல்லாம் என்ன மிச்சம் பார்த்தீங்க, ஒண்ணும் கிடையாது ஏக்கா, நீங்க ஆராதிங்க, அதனால அதனுடைய வந்து நல்லா ஒரு மாற்றங்களை காண்பீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி அவங்க எங்க வீட்டு பக்கத்துல நான் அவங்க வீட்டுக்கு போக தினம் ஜோம் பண்ணேன். அப்படியே ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அது ஒவ்வொரு இமைப்பொழுதும் என்னை ஆட்சி தேர்ச்சி அரவணைத்து அப்பா உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தினால் என்னை இடகட்டி கொண்டு வந்தார். அது அன்று முதல் இன்று வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இமைப்பொழுதும் ஆண்டவர் என்னையும் என் 3 பிள்ளைகளையும் அவ்வளவு அபரிதமான ஆசீர்வாதத்தாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேத வாக்கியத்தின்படி என்னை அபரிதமா ஆசீர்வதிக்கிறார். அது போல நான் இந்த சர்ச்சைக்கு வந்து 3 வருடங்கள் இருக்கும். பல கஷ்டங்கள் இருந்து அந்த சர்ச்சைக்கு தான் நான் வந்தேன். அப்போ வரும்போது அந்த சர்ச்சை முடியும் 2 வாரம் யாரையும் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், போயிடுவேன். எனக்கு அது ஒரு கஷ்டமா தெரியும், யாரையும் பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும். 3ஆவது வாரம் நம்ம சர்ச்சை மாஸ்டரும் இந்த சிஸ்டரும் வந்து என்னை பிடிச்சிருவாங்க. பிடிச்சி ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு சகோதரனை போல என்னை ஆட்சி தேர்ச்சி அந்த சகோதரனை போல என்னை ஆட்சி அந்த வேலையில் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவரை அந்த சர்ச்சை 20 நிமிடம் நான் பெற்றுக்கொண்டேன். அதனால் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எப்ப சர்ச்சைக்கு போவோம் ஒரே வைராக்கியமா ஓடுவேன். காலையில் 5:30 நினைச்சு வேலையை பார்த்து மனம் ஓடி எனக்கால் சர்ச்சுக்குள்ள ஒரு மாஸ்டர் ஸ்டேஜ்ல ஏறாரா அதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்துல தான் நான் இருந்தேன். இன்னும் சர்ச்சைக்கு வந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இந்த சர்ச்சைக்கு வந்தது நிமித்தம் நான் பெற்றுக்கொண்டேன். அப்பொழுது உணர்ந்தேன், மெய்யான தேவன் என் தகப்பன் அவர் தான் என்னுடைய உணர்வுல இருந்து கர்த்தர் எனக்கு வந்தார். ஆனால் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மனம் ஊரினிலே
சில பேர் இருக்காங்க. டேய் லாடியா இருக்காங்க. சாரி, பிரைஸ் பீ டு யூ லார்ட். இல்லே நீ பைபிள் வாசியா தள்ளு, நீ ப்ரே பண்ணியா தள்ளு, நீ ஆராதிப்பியால கிளம்பு, நீ மெசேஜ் கேட்கிறியா மெசேஜ்ல தூங்கிட்டு தானே இருப்ப கிளம்பு, நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா நான் 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன் கிளம்பு. ஆமா உன் வைஃபை கூப்பிட்டு வரல? போனது பரவாயில்ல, அவங்க அழுகையும் கவலையும் இல்லையா அதான் விட்டு வந்துட்டேன். ஓ அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் இயர் வாங்கப்பா. உங்க பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். உன் பேர் இல்லை. எப்படி இருக்கும், நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசமணி. உப்பு சாதனத்து போச்சான். உன் பேர் இல்லைங்க. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன், எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த. நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண. உன்னால உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்ப நான் உள்ள போக முடியாதா? நான் எங்க போறது? நான் உப்பு உபவாசம். அங்க இட சட்டியில் உப்பு இல்லையா? நீ வா. உங்க பேர் என்ன? என் பேரு நல்லமுத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தஸ்மபாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டு பண்ணோம். நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமபாகம் காணிக்க கொடுக்குது. இதுல பெருமையாக பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன உன்னை உள்ள விடல? நல்லது பண்ணா மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மாந்துடணுமா? ஓ இது வேறையா? ஒன்றும் இல்லைப்பா, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பழகிடுச்சு எனக்கு. ஓ பெர்ஃபார்மன்ஸா? கேடு நீ இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். இந்தாம்மா உன்னோட பேரை சொல்லு. ஸ்கூல்யா என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன், வாரக்காலமா சர்ச்சு போயிடுவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் நிறைய பாஷை, கோழாடியில வேற பாஷை. ஐயோ, இவ்வளவு உள்ள விட்டுறாதீங்க. பார்க்கலாம் 2000. சரி என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்க்க சொல்லுங்க. இல்ல. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல அது போதும். நரகத்துக்கு வாடி உன் வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ் டேக் மீ. யாரா அந்த பொம்பளை இந்த கிளி கிழிக்கிறா? எல்லாம் நம்ம தான் இழுக்கிறப்போ. உங்க பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில் ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்க உள்ள போலாம். உங்க பேர் என்ன? என் பேரு பிளஸ்ஸி. உன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ அப்படியாம்மா? நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து நீ என்ன பாவம் பண்ணியிருக்கான்னு இனிமே நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா என் பேரு கண்ணம்மா ஐயா. உன்னோட பேர் இல்ல. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல. அப்படின்னா என்ன? இந்த டிவியில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே. நான் பிளஸ்ஸி அம்மா வீட்டுல பார்த்தனே கூட. தோ இவங்கதான் பிளஸ்ஸி அம்மா. ஏமா இவ்வளவு நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுப்பா பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்ப புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்ன விடுங்க பிளஸ்ஸி அம்மா, என்ன விட சொல்லுங்க, என்ன காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளஸ்ஸி, இங்க என்ன பண்ற நீ? யார் இவங்கலாம்? அத நாங்க சொல்றோம். இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல. இப்ப நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாதனால உங்களால பரலோகம் போக முடியாது. இயேசுவா? பிளஸ்ஸி, நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை. உன்னாலதான் இங்க நான் இருக்கேன்.
நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அதை விட்டுருங்க. ப்ளீஸ் என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அதை விட்டுருங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பத்தி அவளுக்கு சொல்லாம போயிட்டேன். ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னன்னா நான் சொல்லியிருந்தா அவள் பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம். இப்போ உன்னால உள்ள போக முடியாது. நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லிடுங்க. எல்லார்கிட்ட சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லார்கிட்ட சொல்லிடுங்க. Matthew 1:21. Jesus will burn to his and for you want to shall name is Jesus, for his will save his people from their sins. Matthew 1:21.
ஒலிவ மரமே நீ எங்களுக்கு ராஜாவாயிரு. என்ன சொல்றீங்க? தேவனும் மனுஷனும் புகழ்ந்து உங்களை கொடுமை விட்டு நான் எப்படி உங்களை அரசாளுவேன்? நான் வரலப்பா. அத்திமரமே நீ எங்களுக்கு ராஜாவாயிருக்கிறியா? திராட்சை மரமே எங்களுக்கு ராஜாவாயிருக்கிறியா? மனுஷனுக்கும் தேவனுக்கும் திராட்சை தரிசனம் நானா ராஜா இருக்க மாட்டேப்பா. என்னதான் பண்றது? அங்க ஒரு முச்செடி வருது, அதுகிட்ட போய் கேட்போம். முச்செடியே நீ எனக்கு ராஜாவா இருக்கிறியா? ஓகே, நான் ராஜாவாக இருக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், அதன்படி செய்யுங்கள். நீங்க எல்லாரும் என் நிழலில் வந்தடைங்க. இல்லை என்றால் என்னிடத்திலிருந்து நீங்கள் எனக்கு எதிர மரங்களை பறித்து விடும். சரியா? சரி. என்ன பிரியமானவர்களே, இந்த மரங்கள் பேசுறாங்க. அம்மா, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி இதெல்லாம் ராஜாவா இருக்க மறந்துச்சு. இந்த மூன்று மனுஷங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான விருட்சங்கள். இது ஆளுகை செய்வதை பற்றியும் சேவை செய்யவே விரும்பினது. யோவான்ல வாசிக்கிறோம், ஒரு தடவை இயேசப்பா செஞ்ச அற்புதத்தை பார்த்து அங்குலத்தை வந்து தங்களுக்கு ராஜாவாக்க விரும்பினாங்க. ஆனா இயேசப்பா ராஜாவா இருக்கிறவர்களை சேவை செய்யவே விரும்பினார். ஏன்னா நற்குணம் உள்ளவர்கள் ஜனங்களுக்கு சேவை செய்ய விரும்புவார்கள். அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் நற்குணம் உள்ளவர்களாக இருப்பதை பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பது. இதைத்தான் நம்ம மார்க்ல வாசிக்கிறோம். மார்க்ல வாசிக்கிறோம், ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அனைவரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று பைபிள் சொல்கிறது. ஆகையால் அந்த மீட்பரை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சோர்ந்து போகாமல் நன்மை செய்வோம்.
உலகில் அவர் பேர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாடல் பிறந்தார் புகழந்தார் புதுமை உலகில் அவர் பேர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் பிறந்தார் பிறந்தார்
program, Pudu Colony, Kids Dance, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு உங்கள் மத்தியில என்பதை குறித்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நான் ரொம்ப நேரம் எடுக்க போறது கிடையாது, ஏன்னா அடுத்தடுத்த ப்ரோக்ராம் இருக்கிறதுனால வேகமாக தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் இப்படி சொல்லுகிறது: தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்த பொழுது அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னா, நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துல பிறந்தார். அந்த சந்தோஷம் யோசித்து பாருங்க, எல்லா குடும்பத்திலையும் ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை. எல்லா குடும்பத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கும்னா அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். ஆனா இந்த இயேசு என்கின்ற ஒரு தெய்வ குழந்தை இந்த உலகத்திலே பிறந்ததன் மூலமாக மனு குலத்துக்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இந்த இயேசு பிறந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் கிடைக்கும் என்பதை நான் வேகமா அடுத்த ஒரு 5 நிமிடத்துல நான் சொல்ல போகிறேன். ஆனா அவருடைய பிறப்பை குறித்து நான் சொல்ல வேண்டும். அவர் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ராஜாவாக பிறந்தார். எப்படி பிறந்தார்? ஆனா ராஜா பொதுவா எங்க பிறப்பாங்க? அரண்மனையில பிறப்பாங்க. ஆனா நாம் ஆராதிக்கிற இந்த ராஜா
உங்களையும் என்னையும் காட்டில் நம்ம கூட நல்ல ஒரு ஆஸ்பத்திரியில நல்ல ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம். ஆனா இந்த இயேசு ராஜா மிக தாழ்மையான பெத்லகேம் என்னும் ஊர்ல ஒரு சின்ன ஒரு இடத்துல பிறந்தார். அநேக பேர் நீங்க நினைக்கலாம், நான் இந்த உலகத்துல ஒரு சாதாரணமான குடும்பத்துல பிறந்துட்டேனே, இந்த குடும்பத்துல நான் பிறந்திருக்கிறேனே, ஒருவேளை நான் நல்ல பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கீங்களா? நல்லா கார் வச்சிருக்கிற பங்களா வச்சிருக்கிற வீட்டுல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அநேக பேர் நீங்க நினைப்பீங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை ஆழ்கிற இயேசுவே ஒரு தாழ்மையான பெத்லகேம் என்னும் ஊரிலே பிறந்தார். ஆனா அந்த பிறப்பு மனுக்குலத்தினுடைய சூழ்நிலையை மாற்றி போட்டது. நான் நம்புகிறேன் இன்றைக்கு வந்திருக்கிற அநேக பேருடைய வாழ்க்கையில இயேசுவை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை பார்க்க முடியும். இந்த இயேசு உலகத்துல பிறந்ததன் மூலமாக எனக்கு என்ன நன்மை என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னால், இயேசு உலகத்துல பிறந்ததினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அதாவது ஆதாமின் நிமித்தம் ஏற்பட்ட பாவம் உலகத்திலே எல்லா மனுஷனையும் அந்த பாவத்துக்குள்ளாக கொண்டு போனது. நீங்க நினைக்கலாம், நான் ஒருவேளை இயேசுவை அறியாமல் இருக்கிறேன், ஆனா நல்ல மனுஷனா இருக்கிறேன் என்று சொன்னா, இந்த உலகத்துல நல்ல மனுஷனா இருக்கிறது நல்லது. ஆனால் பரலோகம் போக வேண்டும், எனக்கு பரலோக ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி விரும்பினீங்கன்னா, இந்த உலகத்திலே இயேசு என்கின்ற நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தின் நிமித்தமும் உங்களுக்கு பரலோகம் கிடைக்காது. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துக்கு போகணும்னா உங்களுக்கு இயேசு கண்டிப்பா வேணும். ஹல்லேலூயா. பரலோகம் வேணும்னு சொன்னா இயேசு கண்டிப்பா வேணும். இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து எத்தனையோ பேர் மறித்து போய் விட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த இயேசு இந்த உலகத்துல பிறந்ததுனாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில பிறப்பார் என்று சொன்னா உங்களுடைய குடும்பத்துல பாவம் மன்னிக்கப்பட முடியும். ஒரு மனுஷனுக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு தடையான ஒரு காரியம், பரலோகத்துக்கு போக முடியாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பாவம். அவன் பிறப்பின் மூலமாக பெற்றுக்கொண்ட பாவம், ஆதாமின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த பாவம், அந்த பாவத்தை இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததன் மூலமாக அவர் அந்த பாவத்தை எல்லாம் தன்மேல் சுமந்து அந்த பாவம் நமக்கு வராதபடிக்கு, எப்படி ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பெற்றோர்களும் யோசிக்கிறது போல நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசு அவர் நினைச்சார், என்ன யோசிச்சார் சொன்னா, எனக்கு வர வேண்டிய சாபங்கள் எல்லாம் என் மேல, இந்த மனு குலத்துக்கு வர வேண்டிய சாபம் எல்லாம் என் மேல விழுந்தா பரவாயில்ல என்று சொல்லி அவரே ஏற்றுக்கொண்டார். ஆகையினாலதான் அவருடைய பிறப்பை கிட்டத்தட்ட 2024 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் மூலமாக பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவது, உங்களுடைய குடும்பத்துல ஒருவேளை தரித்திரத்தின் வழியாக நீங்க கடந்து போகலாம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யமானாய் மாற்றுவதற்காக அவர் தம்மையே இந்த உலகத்துல கொடுத்தார். அநேக நேரத்தில் நீங்க நினைக்கலாம், ஐயோ என்னுடைய குடும்பத்துல ஒரே தரித்திரம், கடன் பிரச்சனை, போராட்டம், எனக்கு என்று சொல்லி ஒரு நன்மை கொண்டு வரதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் என்னை குறித்து நான் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். நான் ஒரு பாஸ்டர் குடும்பத்துல 8வது பிள்ளை. எங்க வீட்டுல மொத்தம் 9 பிள்ளைங்க. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். உங்க பாஸ்டரும் என்னுடைய சகோதரன் தான். ஆமே, அந்த குடும்பத்துல 8வது பிள்ளையாக நான் பிறந்தேன். எனக்கு மற்றவர்களை காட்டிலும் எனக்குள்ள ஒரு எண்ணம், நான் மாத்திரம் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி நான் கலங்கின காலங்கள் உண்டு. அந்த நேரத்துல பாருங்க, நான் ஒரு பாஸ்டருடைய பிள்ளையாக இருந்தாலும் எனக்குள்ள அந்த எண்ணங்கள், நான் வெறுமையா இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி நான் அவரை தேடாமல் மற்ற நன்மைகளை தேடிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல தான் வேத வசனத்தை எல்லாரையும் போலையும், நான் பாஸ்டருடைய பையனா இருந்தாலும் நானும் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டா என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நான் நம்பினேன். இந்த இயேசு உண்மையிலே நல்ல தேவனா இருப்பார் என்று சொன்னா எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். பாருங்க, 2010ஆம் ஆண்டுல கர்த்தர் எனக்கு அமெரிக்க தேசத்திலே போய் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். பாருங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதெல்லாம்
ஆண்டவரே எனக்கு படிக்கிறதுக்கு நான் வேதாகம கல்லூரியில படிப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுங்க என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, எனக்கு ஒரு படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வேதாகம கல்லூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். பாருங்க, ஆண்டவர் நான் விரும்பினபடியே நல்ல ஒரு கல்லூரியிலே படிக்க வைத்தார். நான் நினைச்சேன் ஆண்டவர் எனக்கு அந்த ஆசீர்வாதம் தான் உன்னதமான ஆசீர்வாதம் என்று சொல்லி நான் நினைச்சு கொண்டிருந்தேன். அந்த தேசத்துல கர்த்தர் பாருங்க, 2008ஆம் ஆண்டுல எங்களை பெற்ற தாய் மறைத்து போய்விட்டாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வேதனை. இந்த குடும்பத்துல நாங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடின தாயார் மறைத்து போய்விட்டாங்கன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது வெறும் பணம் மாத்திரம் எல்லாருக்கும் ஐஸ்வர்யமா இருக்க முடியாது. ஒரு சில நேரத்துல உங்களுடைய இழந்து போன இடத்துல ஐஸ்வர்யமா தெரிகிறது. நீங்க இழந்து போனவங்க உங்களுக்கு முன்பாக வந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே போல 2010ஆம் ஆண்டுல இதே போல ஒரு கிறிஸ்துமஸ் நாள் அன்று நான் ஆண்டுடைய சமூகத்துல தேவனை துதித்து பாடி கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல ஒரு தாயார் வந்து, அவங்க வெள்ளக்காரங்க, எல்லாருக்கும் இங்க இந்த சபையை சேர்ந்தவங்களுக்கு தெரியும், டானம்மான்னு சொல்லி அந்த அம்மா கடந்த நாட்களில் கூட உங்க மத்தியில வந்திருந்தாங்க. அந்த தாயார் வந்து 2010ஆம் ஆண்டுல இதே போல ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனை நேரத்துல அவர்கள் கூட்டத்தின் முடிவுல என்னிடத்துல வந்து சொன்னாங்க, நீ யாரு, எந்த தேசத்துல இருந்து வந்திருக்கிறது கூட எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதுதாங்க ஐஸ்வர்யம். கர்த்தர் உங்களுக்கு தேவையான நன்மைகளையும் தேவையான ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். நீங்க இனிமே தரித்திரத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் கடினமாக உழைக்கிறோம். ஆனா எத்தனை பேரு மாசத்துடைய கடைசியில நீங்க உழைப்பதனுடைய பொருளாதாரத்துல மிச்சப்படுத்தத்தக்க ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இந்த இயேசு நம்புனீங்கன்னு சொன்னா கர்த்தர் மிச்சம் எடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு தர அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். நீங்க அதை விசுவாசிக்கணும். சிறு பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உங்களுடைய குடும்பத்துல போய் நீங்க சொல்லுங்க, இந்த இயேசுட்ட வருவோம்ப்பா, நமக்கு கடன் பிரச்சனை, கடன் போராட்டம் இருக்குன்னு சொன்னா கர்த்தர் இந்த கடன் பிரச்சனையை மாற்ற அவரால் கூடும். அதே போல ஒரு சிலருக்கு வியாதி போராட்டம், வியாதி வந்துருச்சுன்னா அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சு குடும்பமே ரொம்ப கஷ்டமா போகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த இயேசு இடத்துல வரும் பொழுது கர்த்தர் அற்புத சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வருவார் என்று சொன்னா கூடாத காரியத்தை கர்த்தர் அற்புதமாக கூட வைக்கிற தேவன். நான் அமெரிக்க தேசத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு குடும்பத்தினர் அவர்களுக்கு கற்பம் தரிக்க, அவர்கள் இயற்கையாக கற்பம் தரிக்க முடியாது என்று சொல்லி டாக்டர் சொன்னதுனால 2 முறை, நல்லா பண்ணீங்க, 2 முறை IVF என்று சொல்கிற செயற்கை முறையில கற்பம் தரிப்பதற்கு ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. ரொம்ப பல லட்சங்கள் செலவழிச்சு எப்படியாவது குழந்தை ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. அந்த நேரத்துல எல்லா நம்பிக்கையும் ஒழிந்து போன நேரத்துல இந்த இயேசுவின் இடத்துல ஓடி வந்தாங்க. இயேசுவின் இடத்துல வந்து, ஆண்டவரே இப்ப எல்லா செயற்கை காரியங்கள் எல்லாம் மறந்து போயிடுச்சு, எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, எனக்கு நீங்க மாத்திரம் தான் நம்பிக்கை என்று சொல்லி சொன்னாங்க. கடந்த நாட்கள்ல 8 வருடம் பிறகு 8 வருடத்துக்கு பிறகு அந்த குடும்பத்துல அவர்கள் இயற்கையாக கற்பம் தரிக்க கர்த்தர் கிருபை தந்தார். நல்ல கரங்களை தட்டி தேவனை நன்றி சொல்லுங்க. இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வருவார் என்று சொன்னால் உங்களுக்கு செய்ய முடியாத, மனுஷனால் செய்யக்கூடாத காரியத்தை தேவனால் செய்து முடிக்க முடியும். இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அவசியம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள்ல எதுக்காக இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னா, இந்த நற்செய்தி உங்களுடைய இருதயத்துக்குள்ள போகும். இந்த இருதயத்துக்குள்ள போகும்னு சொன்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய வியாதி போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அதற்கு எல்லாம் மேலாக ஒரு நம்பிக்கை, பரலோக ராஜ்யம் என்கின்ற நம்பிக்கை. இந்த உலகத்துல வேற யாருக்கும் என்ன கொடுக்க முடியாதுன்னு சொன்னா பரலோகத்தினுடைய நம்பிக்கை மனுஷனால கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல ஒரே ஒருவரால் மாத்திரம் தான் பரலோகத்தை கொடுக்க முடியும். அது என் தேவாதி தேவன் இயேசு. இன்னைக்கு எல்லா கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்க போறீங்க. என் வாழ்க்கையில
இருக்கிற தரித்திரம் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவம் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற வியாதி மாறணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க சொன்னா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, சிறு பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போம். வானத்தை பூமியை படைத்த சகல அதிகாரமுள்ள சதையாக இயேசுவே, ஆண்டவரே கலிலேயா என்கின்ற ஆண்டவரே பட்டணத்துல ஆண்டவரே பெத்லகேம் என்னும் ஊரில் ஒரு சின்ன இடத்துல பிறந்த இயேசு, நீ ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மையை தர நீ உண்மை உள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய பாவம் மன்னிக்கப்படும் ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை தர நீ வல்லவராக இருக்கிறீர். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வியாதி போராட்டங்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்கிற வியாதிகள் ஆண்டவரே ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. கடைசியாக பரலோக நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகம் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு பரலோகம் உறுதி என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற நன்மைகள் நீ செய்யப்படுமா சொல்லிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே எதிர்ச்சியாக யாரும் வரவில்லை அப்பா ஆண்டவரே, ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவராகிலும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தர நீ ஆயத்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது ஒரு புது நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை தாரும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you so much for Pastor Solomon and Salome Solomon for giving me this opportunity. God bless you. எங்கள் சிவகாசி ரட்சிப்பின் தேவசபை சாட்சாபுரம் சபை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சிறுவர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட ஆராதனையை கலந்து கொண்டு இருந்திருக்க சிறுவர்கள், சிறுமிகள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள் மற்றும் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கு நமது ஜோசப் பாஸ்டர் அவர்களுக்கும் நமது சபை போதகர் சாலமன் பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பான இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் நமக்கு நவம்பர், டிசம்பர் மாதம் எல்லாமே பனிக்காலம் தான். மழை, கடும் குளிர், இப்படிப்பட்ட காலங்கள் தான் நமக்காக நம்முடைய உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் எப்படி பிறந்தாரு? கர்த்தரை கிருபையினால. காலம் பனிக்காலம், வானில் ஒளி கோலம், ஊரில் ஒரு ஓரம், இரவின் நடுநேரம், பாலன் பிறந்தார் என்று, பாச திருநாளன்று வானில் ஒளி வீசுங்கள், பாலன் புகழ் பாடுங்கள். காலம் பனிக்காலம், வானில் ஒளி கோலம், பாச திருநாளன்று. அப்படியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நம்முடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை இப்போ கொண்டாடும்படியாக நமக்கு வந்து உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்திற்கு தாழ்மையின் ரூபமாக இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி எளிமையான ஒரு மாட்டு தொழுவத்தில் நமக்காகனா நம்முடைய பாவம் ரட்சிக்கும், பாவத்திலிருந்து விடுதலை பெற, சாபத்திலிருந்து விடுதலை பெற கர்த்தர் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த பூலோகத்தில் கொடுத்து ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவரை போல நாமமும் அன்பாக வாழவும் பிறருக்கு உதவவும் கர்த்தரின் நாமத்திற்கு பரிசுத்தமாய் வாழவும் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளை அவர் நித்திய ஜீவன் வரைக்கும் காத்து நடத்தும்படியாக இந்த உலகத்திற்கு நம்மளுக்காக பாலகன் இயேசு பிறந்திருக்கிறார். அந்த பாலகன் இயேசு பிறந்ததை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமா திண்டாட்டமா என்ற தலைப்பிலே நம்ம பேச வந்திருக்கோம். அதனால இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமே அப்படின்னு பேச வந்திருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிற அணியினர் கிறிஸ்துமஸ் திண்டாட்டமே என்று பேச வந்திருக்கிறார்கள். நம்ம இப்போ அதை கேட்க ஆவலா இருக்கிறீங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமே அப்படிங்கிற அணியிலிருந்து சசி அவர்கள் வந்திருக்கிறார்கள். பேசுங்கம்மா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடுவர் அவர்களுக்கும் சபை மக்களுக்கும் எதிரணியினருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாட்ட
பேச வந்திருக்கேன். ஏன்னா அது ஏற்கனவே நம்ம ஜோசப் ஸ்டாண்டி பாஸ்டர் நல்லா சொல்லிட்டாங்க விளக்கமா. அதே தான் நானும் எழுதிட்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரியல, ரொம்ப கோயின்சிடன்ஸா இருக்கு. நடுவர் அவர்களே, நம்ம இந்த கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம் எதுக்காக கொண்டாடுறோம்னா, லூக்கா 2:10-11 கூறப்பட்டபடி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட காரணம் நற்செய்தியே ஆகும். நடுவர் அவர்களே, நற்செய்தி என்னவென்றால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தார் என்பதே ஆகும். பிறப்பு என்றாலே சந்தோஷம் தானே நடுவர் அவர்களே? பெரிய சந்தோஷம். அது உண்டான நாள் முதல்ல இருந்து நம்ம பெற்றெடுக்கிற தண்டிக்கும் அது எல்லாருமே கேட்கறவங்க எல்லாருமே நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. சாதாரண மனிதர்களாகி நம்ம வீட்டிலேயே ஒரு குழந்தை பிறப்பு ஏற்படும் பொழுது நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம். நம்ம சொந்த பந்தங்களோட சேர்ந்து அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா நடத்துறோம், ஒரு பெரிய விருந்து பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நம்ம ரட்சகராய் இயேசு எவ்வளவு ஆசீர்வாதமான, நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? பிதாவாகிய தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினத்தை கிறிஸ்துமஸ் தினம் என்று கொண்டாடுவதில் கொண்டாட்டமே என்று நான் உறுதி கொள்கிறேன். நடுவர் கண்டிப்பா யூத ராஜா நமக்காக பாலகனாக பிறந்திருக்காது, சந்தோஷம் தான். இன்னொரு வேதாகமத்துல இருந்து ஒரு வசனத்தை இருக்குன்னா, யோவான் 3:16-17 கூறியபடி, அதாவது அது எப்படின்னா, நமக்கு ஆதாம் ஏவாள் நம்மளை அவங்க பாவம் செஞ்சு அவங்க பாவத்தை நிமித்தம் நம்மளை மரணக்கு ஏதுவான இருள் நம்மளை கொண்டு போய் தள்ளிட்டாங்க. ஆனா அந்த மரணத்துல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும்னா என்ன வேணும்? ஒரு ரட்சகர், நமக்கு ஒரு பரிகாரி நமக்கு வேணும். அது சாதாரண மனிதர்களால் நம்மளால அது செய்ய முடியாது. அதுக்காக பிதாவாகிய தேவன் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்தார்? இப்பூமியில் பிறக்க செய்தார். அதற்கு இந்த கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடுறது, அது கண்டிப்பா கொண்டாடணும் தானே. தேவன் நம் மீது தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகில் பிறக்க செய்தார். இயேசுவை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடையும்படி கிருபை செய்தார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அல்ல, தேவன் தம் குமாரனை நம்மை ரட்சிக்கும்படி உலகில் பிறக்க செய்தார். எனவே கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாட்டமே தானே நடுவர்? கொண்டாட வேண்டியதுதான். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நம்ம கொண்டாடுறதுனால நம்ம மட்டும் இல்ல, கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் இது ஒரு கொண்டாட்டம் கிடையாது. இது நிமித்தம் கிறிஸ்துவ அறியாத மக்கள் இந்த உலகத்துல எப்படியோ பேர் இருக்காங்க. நம்ம அந்த உண்மையா உத்தமமா கொண்டாடும் பொழுது அப்ப அந்த இயேசுவை பத்தி அறியணும்னு சொல்லி நிறைய பேர் வேத வசனத்தை வாசிப்பாங்க, இயேசுவை பத்தி அறியணும்னு சொல்லி சர்ச்சுக்கு வருவாங்க. ஸோ இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஒரு சுவிசேஷமா நான் நினைக்கிறேன். இந்த சுவிசேஷம் மூலம் பல மக்கள் ரட்சிப்புக்கு ஏதுவா வழிநடத்தப்படுவாங்க, நித்திய ராஜ்யத்தை அடையும்படிக்கான கிருபையும் பெற்றுக்கொள்வாங்க. அதனால இந்த கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாட்டமே என்று சொல்லி உறுதி கூறுகிறேன். நீங்க கண்டிப்பா இதுக்குதான் நீங்க கொண்டாட்டம் தான் சரி நீங்க தீர்ப்பு சொல்லுங்க, நம்புறேன். நடுவர்களே, நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுக்கிறதுக்காக கொண்டாட்டம் என்கிற தலைப்பில் திருமதி சசி அவர்கள் அருமையா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் அவருடைய நற்செய்தியையும் அவர் எதற்காக பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக திண்டாட்டமே அப்படிங்கிற அணியிலிருந்து திருமதி மேரி அவர்கள் பேச வருகிறார்கள். வணக்கம்மா. நடுவருக்கு வணக்கம். இங்க கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை கண்டு கலைக்க வந்த பெரியோருக்கும் சிறியோருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றேன். எனக்கு எதிரே இருக்கிற அணியினர் கதையாக சொன்னாரு. நான் நேர பாயிண்ட்டுக்கு வர்றேன். நடுவர் அவர்களே, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அல்ல, அது திண்டாட்டம் தான். கிறிஸ்துமஸ் சொல்றீங்க? ஆமா நடுவர் அவர்களே, கிறிஸ்துமஸ் முழுவதும் ஒரு மாதம் முழுதும் கொண்டாடுவாங்க என்று பிறப்பை குறிச்சு எல்லாம் சொல்லிக்கிட்டே போறாங்க. நடுவர் அவர்களே, இவங்க ஒரு மாசத்துல இயேசுவை எத்தனை முறை சந்தோஷப்படுத்திருக்காங்க? இயேசுவோட மனசை சந்தோஷப்படுத்தாம கொண்டாடுகிறது கொண்டாட்டமா திண்டாட்டமா? சொல்லுங்க. ஒரு மாசம் மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, ஒரு வருஷம் முழுவதும் இயேசுவை நம்ம பிரியப்படுத்தாத வரைக்கும் நமக்கு திண்டாட்டம் தான். அது கொண்டாட்டமா? ஒரு வருஷத்துல இவங்க எத்தனை முறை கரெக்டா சர்ச்சுக்கு போயிருக்காங்க? அப்ப அது கொண்டாட்டமா திண்டாட்டமா? இப்ப
இவங்க சொல்றாங்க ஒரு குழந்தை பிறந்தா ஃபங்க்ஷன் வைப்பாங்களாம், விருந்து கொடுப்பாங்களாம். அதெல்லாம் சரி நடுவர்களே, நீங்கள் விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் அழைப்பாயாகன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமா சொல்லியிருக்காரு, இந்த மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. நம்ம விருந்து பண்ணும்போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாசம் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணும்போது அதுலதான் ஏசப்பா பிரியப்படுவாங்க. அது பிரியப்படுத்தாத வரைக்கும் அது கொண்டாட்டமா திண்டாட்டமா நடுவரவர்களே நல்ல விஷயம் தான். ஆனா அவங்க தெரியும் இதான் ஆண்டவரே, நம்ம மட்டும் அவங்க எதுக்கெடுத்தாலும் நாங்க 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 எல்லாமே சுயமா தான் கொண்டாடுறோம்னு சொல்றாங்க. அது கொண்டாட்டமே இல்லை ஆண்டவரே, கொண்டாட்டமே இல்லை அவர்களுக்கு. மற்றவங்க நம்ம சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்யும் போதுதான் இயேசுவே அந்த கொண்டாட்டத்துல பிரியப்படுவாரு. அது வரைக்கும் நம்ம செய்யாத வரைக்கும் திண்டாடம் தான் நடுவர்களே. நீங்க திண்டாடம் தான் சொல்லுவீங்கன்னு நான் அடிச்சு சொல்றேன் நடுவர்களே. அருமையா பேசினாங்க. இப்பொழுது அவங்க சுமதி சிஸ்டர் வர்றாங்க. கொண்டாட்டமே என்கிற அணியிலிருந்து அவங்க பேச வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா. நடுவர் அவர்களே, ஒரு விழாங்கிறது எத்தனை நாள் கொண்டாடுறாங்க நடுவர் அவர்களே? ஒரு 2 நாள் 1 வாரம் தாராளமா கொண்டாடலாம். ஒரு நாள் 1 வாரம் கொண்டாடுற விழாவே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை தரும்னா, நாங்க 1 மாசம் முழுவதும் இயேசுவாடம் பிறப்பு கொண்டாடுறோம். அப்ப அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஒரு கொண்டாட்டம் தான் நடுவர் அவர்களே. ஏசப்பா பிறந்தப்ப வானத்துல ஒரு நட்சத்திரம் தோன்றுச்சுன்னு சொன்னாங்களாம். அது போல எங்க வீடுகள்ல ஒவ்வொருத்தர் வீடுகள்ல ஏசப்பா பிறந்திருக்காருன்னு தெரிவிக்கிறதுக்காக நாங்க ஸ்டார் கட்டுறோம், குடில் வைக்கிறோம், கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறோம். எங்க வீடுகளே பாருங்க அழகா இருக்கும். ஸ்டார்லாம் கட்டியிருக்கீங்களா? கலர்ஃபுல் ஸ்டார், சாதாரண ஸ்டார் இல்லாமா? அப்படியே நான் 5 ஸ்டார் இருக்குன்னு நினைச்சேனே. அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாவும் கொண்டாட்டமும் இருக்கு நடுவர் அவர்களே. அதே போல அடுத்த விஷயமா இந்த நேரத்துல நாங்க கேரட் சர்வீஸ் போறோம். கேரட் சர்வீஸ் போறப்ப ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் நாங்க சுவிசேஷ அறிக்கை இது ஒரு காலமாக எங்களுக்கு பயன்படுது நடுவர் அவர்களே. அப்படி போறப்ப கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டுப்பாங்க. இப்ப சின்ன பிள்ளைகிட்டயோ பெரியாட்டையோ கேளுங்க, கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்தோன்னே சந்தோஷமும் கொண்டாடாதவங்க யாராவது? சிறுவர் முதல் பெரியவங்க முதல் ஆசையா அது யாரு, எங்க இருந்து வர்றாங்க, சர்ச்சில இருந்து வர்றாங்களா, அவங்க என்ன கிஃப்ட் சாக்லேட் கொடுத்தா கூட அதை சந்தோஷமா சிறு பிள்ளைய வாங்கிடுவாங்க. ஆசையா தான் இருக்கும். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்வீர்கள் என்ற ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படி நாங்க இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு இப்படிப்பட்ட நேரத்துல சில சாப்பாடு, ட்ரெஸ் இதெல்லாம் நாங்க உதவி செய்யறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நடுவரே. ஒரு சிறு பிள்ளைகிட்ட போய் ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுங்க, சும்மா சாதாரணமா கொடுக்குறப்ப அந்த பிள்ளைகிட்ட மனசுல தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இது நம்மகிட்ட இல்லாமதுனால தான் இவங்க கொடுக்குறாங்க. இதே கிறிஸ்துமஸ் காலத்துல கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போட்டு கொடுங்க, இது தனக்கு கிடைத்த கிஃப்டா நினைச்சு பிள்ளைய சந்தோஷப்படும். அந்த சந்தோஷத்தை பாக்குறப்ப எங்களுக்கு ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கு நடுவர் அவர்களே. கிறிஸ்துமஸ் சிறியவர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் கொண்டாட்டம் தான். இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். வரலாற்றே 2ஆக பிரித்த கிமு கிபி என ஆண்டவரோட பிறப்பை கொண்டாடுறது எங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் நடக்கிறது. இத்தனை விஷயத்தை கேட்டு நீங்க கொண்டாட்டம் முடிவை சொல்லுவீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். இதுக்கே சொல்லும்படி நன்றி கூறி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். சுமதி சிஸ்டர் அருமையா கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாட்டமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்லும் விதமா பியூலா சிஸ்டர் கிறிஸ்துமஸ் திண்டாட்டமே அப்படிங்கிற அணிலிருந்து வர்றாங்க. அவங்க கருத்துக்களை நம்ம கேட்போம். நடுவர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பினர் பேசினாங்க கிறிஸ்துமஸ்ங்கிறது கொண்டாட்டமே என்று சொல்லி, கிறிஸ்துமஸ்ங்கிறது திண்டாட்டமே என்று சொல்லி தான் நான் பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே சொல்லுங்கம்மா, ஏம்மா திண்டாட்டம்ங்கிறீங்க? நடுவர் அவர்களே, அவங்க சொன்னாங்க அந்த மாசம் ஃபுல்லா நாங்க கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம், கேக் வெட்டுறோம், ஸ்டார் கட்டுறோம், ஏழை எளியவருக்கு உதவி செய்யறோம்னு சொல்லி. அது
ரொம்ப சந்தோஷம் தானே. மாசம் முழுவதும் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம் தானே. வெளிநாட்டுலாம் 3 மாச அளவுல கொண்டாடுறாங்க. அக்டோபர்ல இருந்தே கொண்டாடுவாங்கன்னு எங்க பாஸ்டர் சொல்லியிருக்காங்க. 4 மாசம் நாள் கொண்டாடட்டும் நடுவர் அவர்களே. ஆனா இயேசுவின் சித்தத்தின்படி அவங்க கொண்டாடுறாங்களா நடுவர் அவர்களே? அப்படியா? கிறிஸ்துமஸ்னா என்ன நடுவர் அவர்களே? கிறிஸ்துமஸ்னா என்ன? வெறும் கேக்கு கொடுக்கறதும் ஒரு புத்தாடை அணிகிறதும் அந்த நாளுக்கு மட்டும் சுவிசேஷத்தை போய் தெருக்கள்ல அறிவிக்கிறது மட்டுமா கிறிஸ்துமஸ் ஆண்டவர்? நல்ல நடுவர் அவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசுவை பத்தி அறிவிக்கணும். அதுதான் கிறிஸ்துமஸ். அதை அறிவிக்காம ஒரு மாசம் மட்டும் கொண்டாடுற இவங்கெல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்னு சொல்றாங்க. இது கொண்டாட்டம் இல்லை, இது திண்டாட்டமே என்று நான் பேசுறேன் ஆண்டவரே. சொல்லி சொல்லி இது வருஷம் ஃபுல்லா கொண்டாட வேண்டியது. இயேசு எதற்காக அந்த பூமிக்கு வந்தா? இயேசுவின் நற்செய்தியை சொல்லணும். இயேசு பிறந்த நமக்காக பிறந்திருக்கிறாருங்கிறத ஒவ்வொரு நாளும் சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மத்தேயு 28:19 என்ன சொல்லுது நடுவர் அவர்களே? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லுது. யார் இங்கிருந்து புறப்பட்டு போறா? வாரத்துல ஒரு நாளாவது புறப்பட்டு போறோமா நடுவர் அவர்களே? இல்லையே. அந்த ஒரு மாசம் மட்டும் புறப்பட்டு போய் இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் சொல்றாங்க. இவங்க வருஷம் ஃபுல்லா ஆண்டவரை பத்தி சொல்லணும் நடுவர் அவர்களே. ஆகவே இது கிறிஸ்துமஸ்ங்கிறதே கொண்டாட்டம் இல்லை, திண்டாட்டமே என்று சொல்லி நான் உடைய முடிக்கிறேன். சோதரம். இப்பொழுது ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ 2 பக்கம் இருக்கிற கொண்டாட்டமே கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி ஒரு கொண்டாட்டமே அப்படிங்கிற ஒரு அணியினரும், கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறது திண்டாட்டமே அப்படிங்கிற அணியை சேர்ந்தவரும் இருவருமே தங்களுடைய கருத்துக்களை அருமையாக வசனத்தின் மூலமாக நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்து பிறப்பு ஒரு சாதாரணமானது அல்ல, ஒரு அற்புதமான அதிசயமான காரியம். அவரை நாம் ஒரு சாதாரணமாக இவங்க சொன்ன மாதிரி கொண்டாட்டம் அப்படிங்கிற அடியிலேருந்து பேசுகிற மாதிரி நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கேக் வெட்டுறோம், புது ட்ரெஸ் வாங்குகிறோம், எல்லாத்துக்கும் சொல்கிறோம், ஒரு பிரியாணி வாங்குகிறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம், பியூட்டி பார்லர் போகிறாங்க, கடை வாங்குறாங்க, எவ்வளவோ காரியங்கள் அடுத்தடுத்து. ஒரு சாதாரண குழந்தை பிறந்த வீட்லேயும் சரி அவங்களுக்கு கொண்டாடுற விதம் ஒரு தனியாக தான் இருக்குது. ஆனால் இப்படி கொண்டாடுறது அது நம்ம உறவினர்கள் மத்தியிலையும் நம்ம குடும்ப சார்பில் இருக்கிறவங்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஜாலியாக இருக்கும். ஆனால் ஏன் அவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடுறோமா திண்டாடுறோமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னோம்னா, அவருடைய பிறப்பு நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னால், நம்ம கிறிஸ்துவ பிறப்பை கொண்டாடுறது நமக்கு அவரை பிரியப்படுத்தும் வகையில் இருக்கணும். ஆலயம் செல்வது, வேதத்தின்படி வாழ்றது, ஏழை எளிய மக்களுக்கு திக்கற்றவர்களுக்கு உதவுவது, அப்புறம் கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்றது. அதை வச்சு தான் அவங்க கிறிஸ்துவ திண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலே அவர் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களில் செய்யும் போது பிரியமாக இருக்கார். நம்ம பழைய ஏற்பாட்டில் கூட லேவியராகமத்தில் 23:4 வாஸ்தவம் சொன்னோம்னா கர்த்தருடைய பண்டிகை அப்படின்னு சொல்லி அதில் வருது. அந்த கர்த்தரை பண்டிகை அப்படின்னு சொல்லி வரும்போது அது மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம் தான். பண்டிகை அப்படின்னாலே கொண்டாட்டம், மகிழ்ச்சி எல்லாமே. ஆனால் அதை வச்சு கொடுத்துருக்கு ஒரு குறித்த இடம், காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த குறித்த இடம், காலம் அப்படின்னா என்னது? எங்க? அது தேவ சமூகம். கர்த்தரை சமூகத்தில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறது, கர்த்தரை வசனத்தை கேட்கறது, அவர் பிரியமான செய்கிறது. அதாவது சங்கீதம் 16 கூட வாசிப்போம், தேவ சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய சன்னிதானத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு.
கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிற அன்புள்ள தேவ பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்லுகிறோம். இப்போதும் கூட இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான காரியங்கிற வினாவிட ஷோவுக்காக வந்திருக்கோம். நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சில உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போது ஷோவுக்கு வந்திருக்கிற 3 பிரதர்கிட்ட 3 சகோதரர்கிட்ட கேள்வி கேட்க போகிறோம். அது தேவனுக்கு பிரியமான காரியம் ஒவ்வொரு காரியத்திலும் கேட்கிறோம். அது என்ன பதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேசுகிறார். முதலாவது கொஸ்டின், தேவனுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. கார்த்திக் சொல்லுங்க. பேசுகிறேன். நான் தினமும் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கணும் சார். இங்கிருந்து நம்மளுடைய தேசத்துக்காக, குடும்பத்துக்காக, சபையினுடைய விசுவாசிகளுக்காக, அவரோட ஜப குறிப்புகளுக்காக தினமும் வந்து நான் ஜபிப்பேன். அது இல்லாமல் டெய்லி வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லிட்டு தான் நான் தூங்குவேன். டெய்லி பைபிள் வாசிப்பேன். சபையில் இடைப்பட்ட காலங்கள் நடக்கிற கூட்டங்களிலும் கலந்து கொள்வேன். சூப்பர். ஃப்ரீ டைம்ல வந்து சுவிசேஷம் சொல்றதுக்கும் போவோம். ஓ ரைட். தேவன சித்தம். அடுத்த ராஜா பிரதர். இல்லை சார். பேசுகிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு எங்கே மீட்டிங் வச்சு முதல்ல அட்டன் பண்ணிடுவேன். ஓகே. ஜெப குறிப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இல்லாட்டா நான் எழுதி மெசேஜே போட்டு விட்ருவேன். அப்புறத்துக்கு எல்லாருமே எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. நான் எங்கே மீட்டிங்காக தவறாமல் கலந்துட்டு அதை அட்டன் பண்ணிடுவேன். ஓகே ரைட் ரைட். அடுத்து அதிகம் வாசிக்க எங்க விசுவாசிகளை கேள்வி. ஓ அப்படியா? சரி ரைட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கேள்வி கேட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில பற்றி சொல்லுங்க கேட்கும் போது சொன்ன மாதிரி நம்ம ஒரு சில பிள்ளைகளை கர்த்தருக்குள் பிரியமா வளர்க்கணும். அப்ப அந்த பிரியமா வளர்க்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வாழ்க்கை நடந்து பிள்ளைகளை காட்டணும். அதுதான் நமக்கு நல்ல செய்யும். பிறந்த அதே சமயத்தில் பிள்ளைகள் என்ன செய்ய சேட்டா பண்ணா என்ன செய்யணும்? ஆண்டவர் இருக்க நீதிமன்றத்தில் இருக்கிறாரு, பிறப்பு எடுப்பான் இருக்கிறாரு. அப்போ சில இடத்துல என்ன செய்யணும்? தண்ணி குடிச்சிட்டு அடிக்க வேண்டியது அடிச்சு தொடங்கணும், வளர்க்கணும். சரிங்களா? அப்ப சிறு குழந்தைகளை ஆண்டவருக்கு பிரியமா ஆனா தேவனுக்கு சித்தமான வளர்க்கணும். நம்ம ஜெபம் பண்றது எல்லாம் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில காணி கொடுக்க எல்லாத்தையும் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? அடுத்ததாக 3வது கேள்வி, சண்டே ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சண்டே சர்ச்சு சர்வீஸ் வருவீங்களா இல்லை ஃபங்க்ஷன் போவீங்களா? நம்ம வந்து ஆராதனை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதில் ஒரு அட்டண்டன்ஸ் கண்டிப்பாக போட்டுருவோம். ரைட். அட்டண்டன்ஸ் ரைட். என்ன பண்ணுறது? திடீர்னு என் மச்சான் வந்துட்டானா கண்டிப்பாக அவனை பார்த்து தான் ஆகணும். ஆமாம், மச்சான் முக்கியம் இல்லை. அதனால என்ன பண்ணுவேன்னா சர்ச்சுக்கு வருவேன், ஜெபம் பண்ணுவேன், காணிக்கு போட்டு உடனே கிளம்பி. ரைட். அட்டண்டன்ஸ் போட்டாச்சுல்ல. ஏன்னா ஆராதனையும் முக்கியம், என் மச்சானும் முக்கியம். அதனால இங்க ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு தேவனுக்கு பெரிய நடந்துட்டு மச்சானுக்கு பெரிய நடந்துக்கணும். ரைட் ரைட். ராஜா பிரதர். ஃபங்க்ஷன் வந்து எப்படியாவது ஒரு டைம் தான் வருது. ஓகே. சண்டே வந்து வாரம் வருது. அதெல்லாம் முதல்ல வந்து ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணிடணும். இந்த சண்டேல அடுத்த சண்டே கூட அட்டன் பண்ணிக்கலாம். ரைட் ரைட் ரைட். வருஷம் வருது சண்டே. வாரம் வருது. ரைட் ரைட். அடுத்த பிரதர். ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு, ரெண்டாவது மற்றது. அல்லேலூயா. ரைட். சொல்லுங்க. இப்போ 3 பிரதர் கேட்ட கேள்வி பார்த்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? சண்டை ஒருத்தர் இப்படி சொன்னாரு, எனக்கு தெரியும். ஆனா நான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமூகத்துக்கு நீங்க வாரம் 7வது ஓய்வு நாளா இருக்குது. அதனால என்ன அனுசரிப்பா இருக்குது. அதனால என்ன செய்யணும்? சண்டே ஓய்வு நாள நம்ம என்ன வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு சபை கூடுதலை விட்டு விடாதீங்கன்னு சொல்லி தேவனோட வார்த்தை சொல்லுது. அப்ப என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? சபையை கூடும் போது விட்டு விடக்கூடாது. ஏன்னா காலம் கடைசி காலத்துல இருக்கிறோம் நம்ம. அதனால தேவ பிள்ளைகள் ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கி ஜெபம் பண்ண வேண்டிய இருக்குது காலம் இருக்குது. அதனால சபைக்கு என்ன செய்யணும்? எப்போ ஒவ்வொருலாம் கூடுறோமோ அப்பெல்லாம் கூடி உங்க காரியம் மட்டும் இல்ல, தேசத்து காரியம், பக்கத்து வீட்டு காரியங்கள் என்ன நினைச்சணும்? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது உங்களுக்கும் சமாதம், தேசத்துக்கும் சமாதம், தேவனுக்கு பிரியமும் பிரியம், மனுஷர்கள் பிரியம், தேவனுக்கு உன்னத தேவனுக்கு பிரியம், உன்னதற்கு மகிமையும், மனுஷர்கள் பிரியம் உண்டாகும், சமாதானம் உண்டாதுக்காக ஆண்டவர் நட்பிச்சதுனால நட்புல கொடுத்துருக்கிறாங்க. அதனால அந்த விசோவுக்கு வந்து பதில் கொடுத்த 3 சகோதரருக்கு நன்றி. இதை கேட்ட உங்களுக்கு நன்றி. கிறிஸ்துமஸ் நல்ல ஆண்டுகள். இந்த நாட்களை கூட இந்த கேள்விகள் கேட்ட கதை நல்ல பதில்கள் உண்டு. வருகிற 2025ஆம் ஆண்டு புதிய ஆண்டுல உங்க வாழ்க்கையில பாவத்துக்கு எல்லாம் உலகத்துக்கு கொடுக்காம தேவனுக்கு காரியங்கள்ல எதிர்த்து ஆராய்ந்து அறிந்து உங்க மனதை சுத்திகரிச்சு புதிய வருடத்துக்கு பிரவேசிங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் செய்ய முதலிடம் கொடுக்க முயற்சி எடுங்க. அதே தேவன் நடத்துவார். ஆமென். டேய் மறந்துட்டீங்களா?
கதை தெரியாது, ஆனா கதை சொல்றவங்க தெரியும். அவங்க பக்காவா சொல்லுவாங்க. டேய் அப்படியாடா, சூப்பரா சூப்பரா கூப்பிடுறா அவங்கள. ஆனா அது ஒரு பிரச்சனை இருக்கு. என்னடா? அவங்க பிஜிஎம் போட்டாதான் வருவாங்க. இது சரி சரி போட்டுடுறா. ஆனாடா பசங்களுக்காக ஒரே ஒரு கதை சொல்லணும். உங்க ஸ்டைல பக்காவா சொல்லணும். வெயிட் பண்ணு, கதை அவ்வளோ போடுற பாட்டை.
சொல்லுவோம். சரி ஓகேண்ணா. போடுறா பாட்டை. carried the cross. He fully paid the price.